வயநாடு, ரேபரேலி ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தி கேரளாவின் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டு 2 இடங்களிலும் வெற்றி பெற்றார். இதையடுத்து எந்த தொகுதியில் அவர் எம்பியாக தொடர்வார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. கடந்த வாரம் வயநாடு மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்த ராகுல் காந்தி இந்த விவகாரத்தில் 2 தொகுதி மக்களின் கருத்தினை கேட்டு முடிவெடுக்க இருப்பதாக கூறியிருந்தார். இந்நிலையில் தீவிர ஆலோசனைகளுக்கு பிறகு வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தினை முறைப்படி நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகருக்கு ராகுல் காந்தி அனுப்பியிருக்கிறார். வயநாடு, ரேபரேலி ஆகிய 2 தொகுதிகளுமே தனக்கு நெருக்கமானவை என்று கூறியிருக்கும் ராகுல், வயநாடு தொகுதி மக்களுக்காக தானும் பிரியங்காவும் எப்போதுமே குரல் கொடுப்போம் என்று தெரிவித்துள்ளார். ராகுலின் ராஜினாமாவால் காலியாக இருக்கும் வயநாடு தொகுதியில் அவரது சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி போட்டியிடுகிறார். வயநாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக கூறியிருக்கும் பிரியங்கா, ராகுல் காந்தி தொகுதியில் இல்லையே என வயநாடு மக்களை உணரவிட மாட்டேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரை கட்சி பணியாற்றி வந்த பிரியங்கா காந்தி முதன் முறையாக நேரடி தேர்தல் அரசியலில் களம் இறங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.